இங்க ஒரு சின்ன பையன் ரோட்ல நின்று பேனா வித்துக்கிட்டு இருக்கான். அப்ப அது யாருமே வாங்குறத பார்த்துட்டு தூரத்துல இருந்து ஒரு பொண்ணு அந்த பையனை பக்கத்துல கூப்பிடுறா. அந்த சின்ன பையன் வந்ததுமே காசு அந்த பையன் கிட்ட கொடுத்துட்டு அவன் கிட்ட இருக்க எல்லா பேனாவையும் வாங்கிக்கிறான். இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து ஒரு பஸ் கண்டக்டர் நோட் பண்ணிட்டே இருக்காரு. அந்த பொண்ணுமே கரெக்டா வேலைக்கு போறக்காக அதே பஸ்ல ஏறா. அப்ப கண்டக்டர் டிக்கெட் கேட்கவும் காசு அதுல ஒரு ஆனா காசு அதுல இல்ல. அந்த கண்டக்டர் சிரிச்சுக்கிட்டு டிக்கெட் கிடைச்சு அந்த பொண்ணுக்கு ஃப்ரீயாவே கொடுக்குறாரு. ஆனா அது மட்டும் இல்லாம அந்த கண்டக்டர் ஒரு பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து அந்த பொண்ணுக்கு செலவுக்கு வச்சுக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு. சோ கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பொண்ணு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு கார் வந்து நிக்குது. அந்த கார்ல இருந்து ஒருத்தர் இறங்கி வந்து அந்த பொண்ணோட பேரை சொல்லி உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை சீக்கிரமா கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்றான். அந்த பொண்ணுமே அவ பேரை கரெக்டா சொல்லங்காட்டி கார்ல ஏறிடுறா. இப்படி கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த கார்ல இன்னும் 2 பேர் வந்து ஏறானுங்க. அப்ப அந்த பொண்ணை மிரட்டி அந்த பொண்ணை வெளியே போக விடாம இழுத்து பிடிக்கிறானுங்க. ஆக்சுவலா இவனுங்க இந்த பொண்ணை பிளான் பண்ணி கடத்திருப்பானுங்க. சோ இப்ப கரெக்டா அவங்க போற வழியில சிக்னல் போட்டதும் காரை நிப்பாட்டுறாங்க. அந்த பேனா வைக்கிற சின்ன பையன் வந்து அந்த காருக்குள்ள இருக்கவங்கிட்ட பேனா வேணுமான்னு கேட்டுட்டு இருக்கான். அப்ப உள்ள இருக்க அந்த பொண்ணையுமே பாத்துறான். இந்த பொண்ணுமே அவங்க கிட்ட பேசலான்னு போறா. அப்ப அவன் கத்தி வச்சு வரட்டவும் கம்முன்னு இருக்கா. சோ சிக்னல் டைமே முடிஞ்சு காரை வேகமா எடுத்துட்டு போயிடுறான். இந்த பொண்ணுமே அவங்க கிட்ட என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்னு கதறா. கார் முன்னாடி ரெட் கலர்ல ஒரு கார் வந்து நிக்குது. பார்த்தா அந்த சின்ன பையன் ஒரு பெரிய ஆளை கூட்டிட்டு வந்து நிக்கிறான். அந்த ரவுடிங்க காருக்குள்ள இருந்து இறங்கி வராங்க. அப்ப போலீஸுமே கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க.